அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் எந்தெந்த உறவுகளை அந்த இடம் குறிக்கும், சொல்லும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகனாக இருந்தாலும் சரி, ஜாதகியாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கல்வி, குடும்பம், பணம் என்று சொல்லக்கூடிய இடம். அதே 2ஆம் இடம் சின்ன மாமனுக்கு பாக்கியஸ்தானம். அதே 2ஆம் இடம் தந்தைக்கு சத்ருஸ்தானம். அதே 2ஆம் இடம் மனைவிக்கு, தாய் வழி பாட்டிக்கு ஆயுள் ஸ்தானம். ஜாதகனுடைய தாயாருக்கு அது லாபஸ்தானம். அதே 2ஆம் இடம் இளைய சகோதரன் சகோதரிக்கு விரயஸ்தானம். அதே 2ஆம் இடம் பெரியப்பா பெரியத்தைக்கு அது ஆயுள் ஸ்தானம். மூத்த சகோதரன் சகோதரிக்கு சுகஸ்தானம். அதே 2ஆம் இடம் தாயாரின் மூத்த சகோதரன் சகோதரி ஸ்தானமாகவும் அது வரும். 2ஆம் இடம் ஜாதகரின் இளைய சகோதரன் மனைவிக்கு சத்ருஸ்தானம். அதே 2ஆம் இடம் மூத்த சகோதரன் மனைவிக்கு தொழில் ஸ்தானம். அதே 2ஆம் இடம் தந்தை வழி பாட்டனுக்கு தொழில் ஸ்தானம். அதே 2ஆம் இடம் தாய் வழி தாத்தாவுக்கு இளைய சகோதரன் சகோதரி ஸ்தானம். அதே 2ஆம் இடம் சித்தப்பா சின்ன அத்தைக்கு சுகஸ்தானம். சகோதர சகோதரியில் வருகின்ற அடுத்த பதிவுகளில் இன்னும் 2ஆம் இடம் இன்றைய பதிவில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 11 பாவங்களுக்கும் அந்த உறவு முறைகளும் வருகின்ற பதிவுகளில் சொல்லப்பட இருக்கிறது. ஜாதகம் பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம், ஆர்வம் உள்ளவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களிலே இருந்தாலும் சரி, தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களிலே இருந்தாலும் சரி, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை அனுப்பி வைக்கலாம். மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதனால் பயண செலவு உங்களுக்கு மிச்சமாகிறது, நேரம் விரயமாகிறது மிச்சமாகிறது. மிக அருகாமையில் உள்ளவர்கள், அதாவது நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வீடு கட்டி அந்த வீட்டிலே குடியிருக்கின்ற பொழுது சரியாக இல்லை, அந்த வீடு சரியான அமைப்பில் இல்லை என்று நினைக்கின்றவர்கள் வாஸ்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்கள் இல்லம் தேடி வந்து அந்த வாஸ்து குறைகளை நீக்கி தரவும் அதற்குரிய வழிமுறைகளை சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.